கர்ம வினைகள் நீங்கும் பொழுது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முக்கிய அறிகுறிகளை பார்க்கலாம். கர்ம வினைகள் என்பது செயல் மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகளை குறிக்கும். நல்ல செயல் செய்தால் அதன் நன்மைகளை அனுபவிக்கலாம். தீய செயல் செய்தால் அதற்கு சரியான தீமைகளை நம் வாழ்க்கையில் அனுபவித்தே ஆக வேண்டும். ஒரு ஆபத்து பிரச்சனை என்பது தற்செயலாக நடக்கவில்லை, எல்லாம் ஒரு காரணமாகவே நடக்கிறது என்பதை மனதில் வையுங்கள். கடவுள் மன்னிப்பார் என்று பலர் துணிகரமாக பல தவறுகளை செய்கிறார்கள். நியாயம் நம்மிடம் இருக்கிறது என்று இரக்கமில்லாமல் மற்றவர்களை பலர் துன்புறுத்துவதை பார்க்கலாம். உங்களிடம் நியாயம் இருந்தாலும் பொறுமை இல்லாமல் எதிர்வினையாற்றினால் அது கர்ம வினையில் பதிவாகும். அதேபோல் செய்த தவறுக்கு ஒருவன் சரியான தண்டனையை பெற்றே ஆக வேண்டும் என்ற உங்கள் எண்ணமும் தீய நோக்கமும் கர்ம வினையை உண்டாக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கடவுள் உங்களை மன்னித்தாலும் செய்த தீமைகளை விட்டு விலகி நன்மை செய்தால் மட்டுமே நிம்மதியை உங்களால் உணர முடியும். இப்பொழுது கர்ம வினைகள் நீங்குவதால் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அதனால் ஏற்படும் அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். முதலாவது, கடந்த கால நினைவுகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மனம் விடுபட்டு இருக்கும். கர்ம வினைகள் நீங்க தொடங்கிவிட்டால் தவிப்பு, மனக்கவலை, பயம் நீங்கி தெய்வீக அமைதியுடையவர்களாக காணப்படுவீர்கள். நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்கவில்லை என்று கவலைப்படாமல் உங்களை சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுவதை காணலாம். சிலருடைய அன்புக்காக ஏங்கிய மனம் அதிலிருந்து விலகி பக்குவப்பட்டிருக்கும். வெறுப்பு நீங்கி அன்பு அதிகரிப்பதும், முன்கோபம் உள்ள நீங்கள் மன்னிப்பதில் தீவிரமுடையவர்களாக இருப்பதும் கர்ம வினை நீங்குவதால் ஏற்படும் அறிகுறிகள் ஆகும். எல்லாம் முடிந்தது என்று நினைத்த காரியத்தில் மறுமலர்ச்சி தோன்றுவதை காண்பீர்கள். உங்களை சந்தேகப்பட்டவர்கள், நம்பாதவர்கள் தாங்கள் செய்த தவறுகளை நினைத்து புலம்பும் சூழ்நிலை உண்டாகும். போட்டி, பொறாமையை விலக்கி சமாதானம் செய்பவர்களாக காணப்படுவீர்கள். சண்டையும் கூச்சலுமாக இருந்த உங்கள் வாழ்க்கை உங்களுடைய விட்டு கொடுத்தலால் அமைதி பூங்காவாக மாறத் தொடங்கும். கடன் பிரச்சனை மாறத் தொடங்கும். தீராத வியாதிகள் குணமாகத் தொடங்கும். தேவையில்லாமல் பணம் விரயமாவது நிறுத்தப்பட்டு பணத்தை சேர்ப்பதற்கான வாய்ப்பு தோன்றும். புரிந்து கொள்ளாதவர்களை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வேலையில் கவனம் செலுத்த தொடங்குவீர்கள். கஷ்டம், கவலை, பயம், எதை எடுத்தாலும் தோல்வி என்று இருந்த உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சம் பிரகாசிக்கும். பிரிந்து சென்றவர்களை பற்றிய கவலை நீங்கி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மனம் பக்குவப்பட்டிருக்கும். யாரையும் பிடித்து வைக்காமல் அவர்கள் போக்கில் விட்டுவிட்டு அமைதியாக இருக்கும் மனப்பக்குவம் தோன்றுவதும் கர்ம வினை கரைவதற்கான அறிகுறிகள் ஆகும். ஒன்றை வாங்குவதற்கும் கொடுப்பதற்கும் போராடிய நீங்கள் எளிதாக அவற்றை செய்து முடிப்பீர்கள். தனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்த்து உதவி செய்த நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்வதற்கு மனதை செலுத்துவீர்கள். மேலும் எதிர்பாராத விதமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கும். இது நாள் வரை உங்களை பாதித்து கொண்டிருந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் குறையத் தொடங்கும், அல்லது பிரச்சனைகளும் குழப்பங்களும் முற்றிலுமாக நீங்கிவிடும். வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு உங்கள் செயல்கள் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையத் தொடங்கும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேளையில் திருப்தியும் மன நிம்மதியும் காண்பீர்கள். கலக்கம், கவலை, பயம், அன்புக்காக ஏங்கிய சூழ்நிலை எல்லாம் மாறத் தொடங்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக படுத்தால் நிம்மதியாக உறங்குவீர்கள். மேலே சொல்லப்பட்ட உண்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கிவிட்டால் கர்ம வினைகள் நீங்கி கர்ம யோகத்தில் வாழ்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்யும் உதவிகள் அனைத்தும் புண்ணியத்தின் அளவை கூட்டும். எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஒருவருக்கு செய்யும் நன்மைகள் அனைத்தும் உங்கள் கர்ம வினைகளை நீக்கி கர்ம யோகமாக மாற்றும். கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு நிம்மதி இல்லாமல் நடந்ததை நினைத்து புலம்பிக் கொண்டு மன அழுத்தத்தில் வாழ்ந்த நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து கவலை இல்லாமல் படுத்தவுடன் நிம்மதியாக உறங்குகிறீர்கள் என்றால் உங்கள் நல்ல செயல்கள் கர்மாவை கரைத்துவிட்டது என்பதை உறுதியாக நம்புங்கள். கர்மாவை கரைத்து கர்ம யோகத்தில் வாழ்வதற்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்யுங்கள். தர்ம காரியங்களில் மனதை செலுத்துங்கள். உங்களிடம் உள்ள மிகுந்த சந்தோஷம், உற்சாகம், ஆரோக்கியம், சிரிப்பு இவைகள் அனைத்தும் கர்ம வினைகள் நீங்கியதற்கான மிக முக்கியமான அறிகுறிகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.